சீரக சம்பா தேங்காய் பால் சாதம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கிட்டு, 6லேருந்து 8 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 2 கிளாஸ் திக்கான தேங்காய் பாலும், 1 கிளாஸ் தண்ணியும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கலந்து நான் விட்டுக்கிறேன். இது கூட 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்ச சீரக சம்பா 2 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட பொடி பொடியா நறுக்க நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 12 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சீரக சம்பா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெஜ், நான்வெஜ், ரைத்தா எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வெஜிடபிள் குருமா